ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த வருஷம் வைகாசி மாசத்துல 2 அமாவாசை வருது. முதல்ல ஒரு அமாவாசை வருது, ரெண்டாவது கடைசியில் ஒரு அமாவாசை வருது. 2 அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணணும், அவசியமா பண்ணணும். ஆனா ஸ்ராத்த திதி அது 2வது அமாவாசையில தான் ஸ்ராத்த திதி பஞ்சாங்கங்கள்ல சொல்லி இருக்கா. அப்போ ஸ்ராத்தங்கள் 2வது அமாவாசையில பண்ணணும். சர்வ அமாவாசை 2 அமாவாசையும் உண்டு. வைகாசி மாதம் பிறந்து 2வது நாளைக்கு ஒரு அமாவாசை, அதே மாதிரி வைகாசி மாதம் கடைசி நாள் அன்னைக்கு ஒரு அமாவாசை உண்டு. 2 அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணணும். அமாவாசைக்கு உண்டான மந்திரங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தர்ப்பணத்துக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டம் 3 பில்லுல கெட்டின ஒரு பവിത്രം, அதே மாதிரி கொஞ்சம் கட்டப்புல்லு, 5 பில்லுல கெட்டின ഒരു കൂർച്ചം, ഇത് திருப்பியும் கொஞ்சம் கட்டப்புல்லு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கருப்பெள்ளு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் பச்சை அரிசி, பஞ்சபாத்திரத்துல சொம்புல ஜலம் எடுத்து வச்சுக்கணும். தாம்பாளம் அர்ப்பணம் பண்ணுற தாம்பாளத்துல இதே மாதிரி 4 தர்பை ஈஸ்ட் வெஸ்டா வச்சுக்கணும். ஈஸ்ட் வெஸ்ட் இதே மாதிரி 4 தர்பையை வச்சுக்கிறது. இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர் ஹெச் அந்த லெட்டர் வரா மாதிரி அந்த கூர்ச்சத்தை வச்சுக்கணும். இதுல இந்த கூர்ச்சத்தினுடைய அந்த ஷார்ப் எண்ட் அது சவுத் ஃபேஸிங்கா வச்சுக்கணும். நீங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கா உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்போ இந்த கூர்ச்சம் உங்களுடைய கூர்ச்சத்தினுடைய இந்த தலைப்பு உங்களுடைய ரைட் சைட்ல வரணும், கிழக்க பார்த்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடு பேரு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தியாவந்தனம் மாத்தியானியங்கள்லாம் பண்ண பிறகு தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட்ல ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. பெரியவாளெல்லாம் மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு 2 அக்ஷதை எடுத்து உங்க தலையில போட்டுக்கணும். பவித்திரத்தை மோதிர விரல போட்டுக்கிறது. 4 தர்பைய காலுக்கு அடியில போட்டுக்கிறது. தர்பேஷ்வாசீனஹா, தர்பையை போட்டு தர்பாசனத்தில் வேணும் உட்காரத்துக்கு. அதுக்கு பதிலாகத்தான் 4 தர்பைய காலுக்கு அடியில ஆசனத்தில் போட்டு உட்காந்துக்கிறது. சேர்த்து தொட்டு கையை ஆரம்பிக்கிறது. கையில பவித்திரத்தோட 4 தர்பைய கட்டப்புல்ல மடக்கி வச்சுக்கிறது. சங்கல்பம் பண்ணிக்கணும். ஹரி ஓம் சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கணும். ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் அஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भोग्भुवस्वरोम्. ओम ओम ओम. கையை இப்படி வச்சுக்கணும். ரைட் லேப் மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्री लक्ष्मीपतेः अंघ्रियुगं स्मरामि. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां
गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य आभ्यन्तर शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहते न संशयः। श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्। श्री गोविंद 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 आद्यश्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ ऋषभमासे कृष्णपक्षे अद्य अमावास्यायां पुण्यतिथौ वासरः भानुवासर युक्तायां रोहिणी नक्षत्र युक्तायां पुण्ययोग पुण्यकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां अमावास्यायां पुण्यतिथौ पूणोले इडम पोट्टुकोंगो मम आचार्यादि वर्गद्वय पितॄणाम् अक्षय्य तृप्त्यर्थम् अमावास्या पुण्यकाले मम आचार्यादि वर्गद्वय पितॄन् उद्दिश्य दर्शश्राद्धं हिरण्यरूपेण अद्य करिष्ये तदंगं तिलतर्पणं च अद्य करिष्ये। உங்க கையில மடக்கி வச்சிருக்கிற 4 தர்பைய உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கீழே போட்டு விடுறது, பூணால வலம் போட்டுக்கிறது, ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்கிண்டு கையை அலம்பிக்கிறது, ஒரு காயின்ஸை கையில வச்சுக்கிறது, அதுல ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்கிறது. हिरण्य गर्भ गर्भस्थं हेम बीजं विभावसोः अनंत पुण्यफलदम् अदशान्तिं
பிரயச்சமே ஊனோர் இடம் போட்டுக்கணும். மம ஆச்சாரியாதே வர்க்கத்வய பித்ரன் உத்திஷ்ய ஹிரண்யரூப दर्शश्राद्ध प्रतिनिधि यथाशक्ति इदं हिरण्यं तुभ्यमहं संप्रतते ओम तत्सत அந்த தட்சணை கீழே வச்சு விடுறது. இந்த தட்சணை உங்களோட ஆத்து வாத்தியாருக்கு இல்லாட்டா கஷ்டப்படப்பட்ட பிராமணாளுக்காருக்காதும் கொண்டு போய் கொடுங்கோ. இந்த காயின்ஸே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவளுக்கு உண்டான ஒரு மரியாதையான ஒரு தட்சணையை காலத்துக்கு அனுசரித்து அவளுக்கு கொடுத்துக்கோங்க. பூனோல வரம் போட்டுக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். தேவதாபிய ஆச்சாரியாதே வர்க்கத்வய பித்ருभ्यश्च महायोगिभ्यः एवच नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः. முடிஞ்சவ எழுந்திருந்து 3 பிரதட்சணம் ஆத்ம பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கணும். முடியாதவ உட்கார்ந்துட்டே மந்திரத்தை சொல்லிக்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதக்ஷிண பதே பதே. 12 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்றேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. 12 மணிக்கு மேல தர்ப்பணம் பண்றேன்னா வெஸ்ட் ஃபேஸுங்க நமஸ்காரம் பண்ணி உட்காந்துக்குங்கோ. பூனோல இடம் போட்டுக்கணும். கையில் ஒரு பிஞ்ச் எள்ளு எடுத்துக்கோங்க. கட்ட விரல்லையும் மோதிர விரல்லையுமா எடுத்துக்கோங்க. மந்திரத்தை சொல்லிக்கணும். ஆயாத பிதரஹ சௌம்ய கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மभ्यं ददतः रेयं च दीर्घायुत्वं च शतशारदं च ओम भूर्भुवः सुवरो अस्मिन् कूर्चे मम आचार्यादे वर्गद्वय पितॄन् எல்லாம் மறைச்சு அந்த கூர்ச்சத்து மேல போடுங்கோ. தியாயாமி திருப்பி ஒரு பிஞ்ச் எள்ளு எடுத்துங்கோ. மம ஆச்சாரியாதே வர்க்கத்வய பித்ரன் ஆவாஹயாமி ஒரு பிஞ்ச் எள்ளையும் மறைச்சு போட்டு விடுங்கோ. 4 தர்ഭய கையில வச்சுங்கோ. மந்திரத்தை சொல்லிங்கோ. சகிருதாச்சின்னம் बर्हिः पूर्णामृत स्योनं पितृभ्यस्त्वा भराम्यहम् अस्मिन् सीदन्तु मे पितरः सौम्याः पितामहाः प्रपितामहाश्च अनुगैः सह. இந்த 4 தர்ഭய அந்த கூர்ச்சத்து மேல மறைச்சு வச்சுடுங்க. மம ஆச்சார்யாதே வர்க்கத்வய பிதரஹ சர்வத்ர இதமாசனம். தர்ഭய கூர்ச்சத்து மேல வச்சுடுங்க. திருப்பி ஒரு பிஞ்ச் எள்ளு எடுத்துங்க. ஆச்சார்யாதே वर्गद्वय पितरः सर्वत्र तिलादे सकलाराधनैः सुवर्चितम्. அந்த உத்ரணிய அந்த கூர்ச்சத்து மேல வச்சு விடுங்கோ. அப்ப தர்ப்பணம் பண்ற போது அந்த கூர்ச்சம் வந்து ஜலத்துல ஃப்ளோட் ஆகாது. அது மேலே வச்சு விடுங்கோ.
എള്ളും ജലവുമാ എടുത്തുകൊണ്ട് തർപ്പയാമി തുടരുന്നത്. എള്ളും ജലവുമാ അത് കൂർച്ചത്ത് മേലെ മറച്ചു വിടണം. 24 തർപ്പണമുണ്ട്. പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമ്മ ഇരിക്കറവ പാട്ടിയിലേന്ന് ആരംഭിച്ച 3 തർപ്പണത്തെ പണിക്കുമ്പോ അമ്മ ഇരിക്കറവ എന്ത് മന്ത്രത്തെ ചൊല്ലിക്കോ. പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമ്മ ഇല്ലാത്തവ അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്ക് തർപ്പണം പണുമ്പോ അതുകൊണ്ടാണ് മന്ത്രം. മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതൃഹ സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമ്മ ഇരിക്കറവാളും ഇല്ലാത്തവാളും ഇനിമയുള്ള തർപ്പണങ്ങളെല്ലാമേ പണിക്കണം. മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യ പത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യ പത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ആചാര്യ പത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരൂൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, ഗുരൂൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി,
ഗുരുൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗുരുപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗുരുപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗുരുപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സഖീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സഖിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സഖിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സഖിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതീൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതിപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമാത്യാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമാത്യപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമാത്യപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമാത്യപത്നീഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സർവാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സർവാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സർവാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സർവാഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സർവാഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. സർവാഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ ആചാര്യാദേ വർഗദ്വയ പിതॄൻ തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ഫുള്ളാ ജലത്തെയും വിട്ടുവിടരുത്. കയ്യിൽ എള്ളില്ലാമ എള്ളും അക്ഷരയും ഇല്ലാമ കയ്യോ എറിയ വിടരുത്. ഊണോലെ വരം പോട്ടുക്കണം. പ്രാർത്ഥനയെ പണിയുമ്പോ ദേവതാഭ്യഃ ആചാര്യാദേ വർഗദ്വയ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ நமோ நமஹ. முடிஞ்சவ எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணிக்கணும். முடியாதவ அங்கே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிங்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. கிழக்க பார்த்தோ மேற்க பார்த்தோ நமஸ்காரம் பண்ணிங்கோ. 12 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்றேன்னா ஈஸ்ட் ஃபேஸுங்க நமஸ்காரம் பண்ணிங்கோ. 12 மணிக்கு மேலே நமஸ்காரம் பண்றேன்னா வெஸ்ட் ஃபேஸுங்க நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்காந்துக்கிறது. ஊனால இடம் போட்டுங்கோ. கையில் இருப்பின் சொல்ல எடுத்துங்கோ. ஆயாத பிதரஹ சௌம்யா கம்பீரைஹ பதிபிஹ பூர்வைஹ பிரஜாம் அஸ்மभ्यம் ददतः रयिं च दीर्घायुत्वं च शतशारदं च. ओम भूर्भुवः सुवरो अस्मात् कूर्चात् मम आचार्याते वर्गद्वय पितॄन् यथास्थानं பிரதிஷ்டாபயாமி. அந்த கூர்ச்சத்து மேல இந்த வெள்ளம் மறைச்சு போட்டு விடுங்கோ. கை கூப்பிங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. அந்த உத்ரணி எடுத்து பஞ்சபாத்திரத்திலேயே வச்சு விடுங்கோ.
அந்த கூர்ச்சத்தை எடுத்து கூர்ச்சத்தோடு கெட்ட அவுத்து விடுங்கோ. அந்த தாம்பாளத்தில் இருக்கிற எல்லா தர்பையும் எடுத்துக்கணும். கட்டப்புல் எல்லாத்தையுமா எடுத்துக்கோங்கோ. அந்த தர்பையோட ஷார்ப் எண்டு நுனி வந்து கட்டர்கள் பக்கம் வரணும். எள்ளும் ஜலமும் ஃபுல்லா மறைச்சு விடுங்க மந்திரம் முடிஞ்ச பத்துக்கு அப்புறமா. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹ நான்ய கோத்ரிணஹ தே சர்வே திருப்திமாயாந்தோ மயோத்ஸ்ருஷ்டைஹ குஷோதகைஹ மம ஆச்சார்யாதே வர்க்கத்வய பித்ரன வெள்ளம் ஜலமா ஃபுல்லா மறைச்சு விட்டுடுங்க. திருப்யதா 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 எல்லாத்தையுமே தாம்பாளத்தில் போட்டு விடுறது, கையை உதறிட்டு விடுறது, ஊனால வரம் போட்டுக்கணும். உங்க கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதோட கட்டை ஊத்து விடுறது. நாட் ரிமூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வடக்கே போட்டு விடுறது. ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ പത്മനാഭ ദാമോദര. ഒരു പിഞ്ച് അക്ഷതയെ കയ്യിലെടുത്തുക്കണം. രണ്ടു ഉദ്ധിന് ജലതയും ഇട്ടുകരുത്. കായേന വാച മനസ ഇന്ദ്രിയേർവ ബുദ്ധ്യാത്മനാവ പ്രകൃതേഃ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ ശ്രീമന്നാരായണായേതി സമർപ്പയാമി. മയാ കൃതം ഇദം കർമ്മ കീഴെ വിട്ടുകൊടുത്ത് ഓം തത്സത് பிரம்மார்ப்பணமஸ்து. இதுதான் போதாயன சூத்திரக்காரெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணிங்க. நமஸ்காரம்.